சில நேரங்களில் பெரிய வலிமை இருந்தாலும் வெற்றி கிடைக்காது. ஆனால் சின்ன புத்திசாலித்தனம் இருந்தால் பெரிய பிரச்சனையையும் தீர்க்க முடியும். மற்றொரு நேரத்தில் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம் எப்படி தேர்வு செய்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கும். இன்று நான் சொல்ல போகும் என்ற 3 கதைகள் புத்திசாலித்தனம், சரியான முடிவு மற்றும் திருப்தி பற்றி நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்கும். கடைசி வரை கவனமாக பாருங்கள், ஏனெனில் கடைசி கதை உங்கள் எண்ணத்தை மாற்றும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி தவறுதலாக அதன் மேல் ஓடியது. தூக்கம் கலந்த சிங்கம் கோபமாக எலியை பிடித்தது. பயந்த எலி தன்னை விட்டுவிடுமாறு பணிவுடன் செய்கை செய்தது. ஒரு நாள் தானும் உதவக்கூடும் என்று நம்பிக்கையை காட்டியது. அந்த சிறிய உயிரின் தைரியத்தையும் நம்பிக்கையும் சிங்கத்தை சிந்திக்க வைத்தது. சிங்கம் சிரித்து கொண்டு எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து அதே சிங்கம் வேட்டைக்காரர்களின் வலையில் சிக்கி தவித்தது. அதன் கர்ஜனையை கேட்ட எலி உடனே வந்தது. தன் சிறிய பற்களால் வலையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. அப்போது சிங்கம் உணர்ந்தது, சிறியது என்று யாரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது என்று. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். சின்னதாக இருப்பதால் யாரையும் நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் சில நேரங்களில் பெரிய பிரச்சனையை சின்ன உதவிதான் தீர்க்கும். வலிமை இருந்தாலும் சில நேரங்களில் உதவி இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதனால் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனால் இது மட்டும் போதுமா? சிறியவன் என்றால் பலவீனமா? அல்ல, புத்தி இருந்தால் போதும். ஒரு அமைதியான காட்டில் பல முயல்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் தண்ணீர் குடிக்க வந்த பெரிய யானை கூட்டம் ஏரிக்கரைக்கு வந்தது. அவை நீரில் இறங்கிய போது பல முயல்கள் மிதிக்கப்பட தொடங்கின. சில முயல்கள் காயமடைந்தன. மற்ற முயல்கள் பயத்தில் நடுங்கின. அவர்கள் அமைதி குலைந்தது. என்ன செய்வது என்று கவலையில் ஆழ்ந்த முயல்கள் அனைவரும் சேர்ந்து தங்களின் முயல் அரசனை சந்தித்தன. அப்பொழுது ஒரு புத்திசாலி முயல் முன் வந்தது. அது தனியாக யானை அரசனை சந்திக்க ஏரிக்கு சென்றது. நீங்கள் செய்த செயலால் சந்திரன் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்று அது அமைதியாக சொன்னது. யானை அரசன் அதிர்ச்சி அடைந்தான். முயல் அவனை ஏரிக்கரைக்கு அழைத்து சென்று அங்கு நீரில் தெரிந்த சந்திரன் பிரதிபலிப்பை காட்டி, இதோ பாருங்கள், சந்திரன் கோபத்தில் நடுங்குகிறார் என்றது. யானை அரசன் பயந்து, நாங்கள் இனிமேல் இங்கு வரமாட்டோம் என்று உறுதி அளித்தன. அந்த நாளில் இருந்து முயல்கள் அமைதியாக வாழ்ந்தன. புத்தி இருந்தால் சிறியவனும் பெரியவரை வெல்ல முடியும். இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பெரிய பலம் இருந்தாலும் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வல்ல. அந்த சிறிய முயல் பயந்து ஓடவில்லை. அது அமைதியாக யோசித்து ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடித்தது. அதுவே பெரிய யானைகளின் பாதைகளை மாற்ற வைத்தது. சில நேரங்களில் போராடுவதை விட புத்தியுடன் யோசிப்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது. அவசரமாக செயல்படாமல் அமைதியாக யோசித்தால் பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்க முடியும். அமைதியாக சாப்பிடுவது முக்கியமா அல்லது பயத்தில் விருண்டு சாப்பிடுவது முக்கியமா? ஒரு கிராமத்து எலி அமைதியாக தானியங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நகரத்து எலி அதை பார்க்க கிராமத்திற்கு வந்தது. கிராமத்து எலி சந்தோஷமாக அதற்கு விருந்து வைத்தது. ஆனால் நகரத்து எலிக்கு அது பிடிக்கவில்லை. என்னுடன் நகரத்திற்கு வா, இன்னும் நல்ல விருந்தை நான் காட்டுகிறேன் என்றது. நகர வீட்டில் பெரிய மேஜை, நிறைய உணவுகள். கிராமத்து எலி ஆச்சரியமாக பார்த்தது. அந்த நேரம் திடீரென்று நாய்கள் குறைத்தது. 2 எலிகளும் எங்கு போவதென்று தெரியாமல் திணறியது. பிறகு அவை இரண்டும் ஓடி ஒரு சுவரின் உள்ள ஒரு துளையில் சென்று மறைந்தது. அப்போது கிராமத்து எலி மெதுவாக சொன்னது, பயத்தில் விருந்து சாப்பிடுவதற்கு பதிலாக அமைதியாக இருந்தாலே போதும் என்று. இருவரும் மீண்டும் கிராமத்திற்கே திரும்பி அமைதியாக சாப்பிட்டு மகிழ்ந்து வந்தனர். அமைதியான வாழ்க்கைதான் உண்மையான செல்வம். இந்த கதையில்தான் நம்ம வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமான பாடம் இருக்கிறது. அதிக வசதி இருந்தாலும் அமைதி இல்லாமல் இருந்தால் அது உண்மையான சந்தோஷம் இல்லை. நகரத்தில் இருக்கும் வாழ்க்கை பெரியதாக தோன்றலாம், ஆனால் அதில் பயமும் அமைதியின்மையும் இருந்தால் அது நல்ல வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் சாதாரண வாழ்க்கையே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். மற்றவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக நமக்கு பொருத்தமான வாழ்வை தேர்வு செய்வதே புத்திசாலித்தனம். அதனால் வலிமை இருந்தாலும் புத்தி முக்கியம். வாய்ப்பு இருந்தாலும் சரியான முடிவு எடுப்பது முக்கியம். வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் திருப்தி கொள்வது முக்கியம். இந்த 3 கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது? கீழே கருத்துக்களில் பகிருங்கள்.
இப்படி இன்னும் வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகள் வேண்டுமென்றால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.